ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து என்னுடைய பேபிக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறேன், நான் எப்படி நாங்கள் அதை வந்து பிளான் பண்ணுறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்றனால மல்டிக்ரெயின் தோசை இல்லைனா இட்லி தான் கொடுப்போம். ஸோ நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இட்லி அரிசி, முழு உளுந்து, கொண்டக்கடலை, பச்சை பயிறு, பட்டாணி அண்டு ராகியும் நாங்கள் வந்து ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு நைட் அரைச்சி அதை அப்படியே வெளியில் வச்சுருவோம். காலையில் மாவு நல்லா பொங்கி இருக்கும். ஸோ அதில் வந்து உப்பு எதுவுமே நாங்கள் வந்து போட மாட்டோம். ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அதை வந்து தோசையாக வந்து சுட்டு எடுத்துருப்பாங்க அம்மா. அதில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிப்பாங்க. ஆயில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்து அம்மா ஊட்டி விட்ருவாங்க. ஆக்சுவலி அவளுக்கு வந்து நார்மல் தோசையை விட இந்த மாதிரி மல்டிகிரெயின் தோசை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் 6 மந்த்தில் ஃபுல்லாகவே வந்து இட்லி தான் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இட்லி எப்பயாவது தான் தோசை கொடுப்போம். பட் அவங்களுக்கு அது கொஞ்சம் போர் அடிச்சிட்டு அப்படின்றனால இப்போ நாங்கள் வந்து தோசை தான் கொடுக்குறோம். அவங்க இட்லியை விட கொஞ்சம் தோசை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் மல்டிகிரெயின் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் எல்லா ஃப்ளேவர்ஸும் ஆட் ஆகிருக்கிறனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வந்து குக் பண்ணும்போது அவங்க கூடயே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு அந்த ஃபுட்டை தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் என் பேபி. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப லிசன் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பேபிஸ் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஊட்டுறது கஷ்டம்தான். ஏன்னா சரியாகவே சாப்பிட மாட்டாங்களா, ஏதாவது நம்ம விளையாட்டு காட்டி சாப்பிட வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாய் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணணும், எதையாவது காட்டணும். நம்ம ஏதாவது விளையாட்டு காட்டினா அப்படியே சமாளித்து ஏதோ கொஞ்சம் ஊட்டிடலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இடையில கொஞ்சமாக மில்க் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்து செர்லாக் கொடுப்போம். ஹோம்மேட் செர்லாக் தான். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, மக்னா இருக்குல்ல, மக்னா வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிப்பேன். அண்ட் அவல் வந்து மல்டிக்ரெயின் அவலாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம், முந்திரி அண்டு வாட்டர்மெலன் சீட், பம்ப்கின் சீட் இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன். பவுட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி மிக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். நல்லா பாயில்டு வாட்டரில், நல்லா ஹாட்டாக உள்ள வாட்டரில் நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ரெடி ஆகிடும். மறுபடியும் நம்ம வந்து குக் பண்ண தேவையில்லை, ஏன்னா நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம அகெயின் குக் பண்ண தேவையில்லை. இது வந்து என்னோட பேபிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. இது கூடயே வந்து நான் கொஞ்சம் பனானாவும் ஆட் பண்ணிப்பேன். ஏலக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழம் தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஒரே ஒரு பழம் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8 o'clock கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இந்த செர்லாக் வந்து ஒரு 11-11:30க்கு நாங்கள் கொடுப்போம். அண்ட் லஞ்ச் வந்து ஒரு 1 o'clock 1:30 அந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து எப்பயுமே நாங்கள் எப்படி பிளான் பண்ணுவோம்னா, ரைஸ் கூட ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணி நாங்கள் கொடுப்போம் எப்பயுமே. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ப்ராக்லி அண்ட் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சோம். பட்டு ரைஸ் வந்து நேற்று அவங்க சரியாக சாப்பிடாதனால சரி ஓகே ப்ராக்லி மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டேன், அவன் சாப்பிடல. அதுக்கப்புறம் அவனே வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒரு சில ஃபுட்லாம் வந்து அவங்களே எடுத்து வந்து சாப்பிட்றது தான் அவங்க ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ஸோ ஒரு 2-3 வாய் ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேண்டான்னு சொன்னனால நான் அவங்க கையில் எடுத்து கொடுத்தேன். அப்படியே அழகு போல் உட்காந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நான் ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து தொண்டையில் சிக்கிக்காதான்னு கேட்டிங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எவ்வளோத்துக்கு அது வந்து பாயில் ஆகிருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்து கொடுத்தேன். அது வந்து வாயில் வச்சாலே மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 to 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணாலே போதும், நல்லா சாஃப்ட் ஆயிடும். நான் இது வந்து 10 மினிட்ஸ் மேலே குக் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால தான் நான் வந்து கையில் கொடுத்தேன். ஸோ அதிலலாம் ஒன்றும் பயம் கிடையாது. நிறைய பேர் பயப்படுறீங்க பாப்பாக்கு கையில் கொடுக்கறதுக்கே. ஸோ நம்ம பேபிக்கு வந்து நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தான் கொடுப்போம். ஸோ நானும் அப்படி தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு 4 o'clock போல் நாங்கள் வந்து அகெயின் கூழ் கொடுப்போம். அது எப்படி
ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, ஓட்ஸ் இருக்குது இல்லையா? ஓட்ஸை வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா தண்ணியில சோக் பண்ணிடுவேன் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் போல நல்லா பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கூல் கன்சிஸ்டன்சில அது வந்து கிடைச்சிரும். லைட்டா அந்த மேல இருக்கிற வாட்டர வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கூல் மாரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க வந்து பாயில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு, மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சுருங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபில்டர் பண்ணணும். எதுக்காக ஃபில்டர் பண்ண சொல்றேன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ்லாம் மேபி கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்க வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேபிக்கு வந்து அது ஃபீடிங் பாட்டில்ல போட்டு குடிக்கும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு மாரி ஒரு சில நேரம் இரிட்டேட் ஆயிருவாங்க இல்லையா? அந்த ஹோல் போயிட்டு அடைச்சுக்கும். இல்லன்னா அவங்களுக்கு வாயில வந்து பெரிய பெரிய பீஸா வரும். அதனால அவங்க வந்து இரிட்டேட் ஆவாங்க. யூசுவலா என்னுடைய பேபி அப்படி ஆயிருவான். ஸோ நான் மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணிருவேன். சுகருக்கு வந்து நம்ம டேட்ஸ் போடலாம். டேட்ஸ் மீன்ஸ் ட்ரை டேட்ஸ் பவுடர் போடலாம். அப்படி இல்ல அப்படின்னா பனக்கற்கண்டு போடலாம். என்கிட்ட வந்து ட்ரை டேட்ஸ் பவுடர் காலி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து பனக்கற்கண்டு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:00 அண்ட் 8:00க்குள்ளேயே அம்மா வந்து ஊட்டி விட்டுருவாங்க. இட்லி தான் குடுப்பாங்க. இட்லியுமே வந்து மேக்ஸிமம் மல்டிகிரெயின் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஹெவி இல்லையா? டைஜஸ்ட் ஆக கஷ்டம் அப்படின்றதுனால, நார்மல் இட்லிலயே வந்து கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணி நான் வந்து ஃபீட் பண்ணிருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தூங்கும்போது அவங்க வந்து கூல் அப்படி இல்லைன்னா மில்க் குடிச்சிட்டு தூங்கிருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து பேபியோட மீல்ஸ் நாங்க வந்து பிளான் பண்ணுவோம். இடையில வந்து ஃப்ரூட்ஸ் நாங்க குடுப்போம். அத நான் கேப்சர் பண்ணல. நான் இந்த டைம் வந்து சரியா வீடியோ எடுக்க முடியல என்னால. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ப்ராப்பரா பிளான் பண்ணி, நான் வந்து ஒரு 2, 3 டேஸ் இல்லன்னா ஒரு 1 வீக் என்னென்ன சாப்பிடுறாங்க, எப்படி எப்படி பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ டெய்லியும் நாங்க வந்து பாப்பாக்கு வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாரி நாங்க பார்த்துப்போம். ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த விட்டமின், கால்சியம் எல்லாமே வந்து பேபிக்கு போய் சேரும். அண்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அம்மா கீரையும் குடுப்பாங்க. ஸோ பெட்டர் நான் வந்து 1 வீக் நாங்க என்ன பிளான் பண்றோம், எப்படி ஃபுட் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். அது வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் டேக் கேர். பை பை.